ராஜேஸ்வரி, வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. அந்த கேள்விகளில் இந்து சமய அறநிலையத்துறையில் இந்துக்கள் மட்டுமே நியமனம் செய்யப்படுகின்றனர். ஆனால் வக்ஃபு வாரியம், வக்ஃபு கவுன்சிலில் பிற மதத்தினரை நியமிக்கப்படுவதாக கூறுகிறது. புதிய சட்டம் எதற்காக இந்த புதிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும்? இந்து அறநிலையத்துறையில் முஸ்லிம்களை அனுமதிப்பீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான கேள்வி, வக்ஃபு வாரியத்தில் சட்ட பிரச்சனை இருந்தால் மாவட்ட ஆட்சியர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள்? அதை நீதிமன்றத்தால் முடிவு செய்ய இயலாதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இது தவிர வக்ஃபு வாரிய சொத்துக்கள் 13ஆம் நூற்றாண்டில் இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரையுள்ள அந்த மன்னர்கள் காலத்தில், மோலாய மன்னர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு பத்திரங்கள் இருக்காது. பத்திரங்கள் இல்லை என்பதால் அது வக்ஃபு வாரிய சொத்து இல்லை என்றாகிவிடுமா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். வக்ஃபு வாரிய சொத்துக்களில் ஏன் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்க முடியாது என்ற கேள்வியோடு சொத்துக்கள் அனைத்தும் தவறாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த சட்டத்தின்படி கூறப்படுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விகள் தொடர்பாக மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று நடைபெற்ற அந்த விசாரணை உத்தரவிட்டிருக்கிறது. இதில் மனுதாரர்கள் தரப்பில் கபில் சிபல் மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் வாதிட்டிருக்கிறார்கள். வக்ஃபு சொத்து மற்றும் வக்ஃபு பிரச்சனை மற்றும் வக்ஃபு சொத்து குறித்து முடிவு செய்வது, அங்கு பிற மதத்தினரை நியமிப்பது உள்ளிட்டவற்றை இப்போது ஏன் மாற்றுகிறீர்கள் திடீரென என்ற கேள்வியையும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இதற்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் பதில் மனு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.